ஜெபா ஜெபா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரி. எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறேன்னா கொஞ்ச நேரம் தூங்கட்டு. ஜெபாமா எந்திரி, டைம் ஆச்சு. எத்தனை மணி ஆச்சுமா? பாரு 5 ஆயிட்டு. எந்திரி. ஏமா 5:30க்கு எந்திரிச்சு நான் என்னமா பண்ண போறேன்? எந்திரிச்சு பைபிள் வாசி, ஜெபம் பண்ண செல்லம். சீக்கிரமா எந்திரி. ஏமா இப்படி பாடா படுத்துற? ஒரு 7 மணிக்கு பைபிள் வாசித்தா ஆகாதா? 8 மணிக்கு ஜெபம் பண்ணா கூடாதா? காலையிலே தேவையில்லாம பேசி என்கிட்ட அடி வாங்காத. எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொன்னா எந்திரி. ஏமா நீ இப்படி கொடுமைப்படுத்துற? ஸ்கூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. 5 மணிக்கு எந்திரிச்சு நான் என்னம்மா பண்ணணும்? பேசாம போம்மா. ஜபா சொல்றது கேட்க போறியா இல்லையா? ஏமா உனக்கு கிச்சன்ல வேற வேலை இருக்குமா? நீ போய் அதை பாரு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? எப்படி தூக்கம் வருது தெரியுமா? சொன்ன கேட்க போறியா இல்லையா? எலும்பி ஜெபம் பண்ணு. ஏமா ப்ளீஸ்மா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஜெபம் பண்றேம்மா. 5 நிமிஷம் படுத்துக்கிறேம்மா. சரி 5 நிமிஷம் கழிச்சு நீயே எந்திரிச்சிருக்கணும். என்ன அங்கேயும் இங்கே வர வைக்காத. சரிம்மா இப்போ நீ போமா. எப்பா எங்க அம்மா என்ன பாடா படுத்துறாங்கப்பா. ஜோமனே பைபிள் வாசி எந்திரிச்சு. காலையில் 5 மணிக்கு யாராலையாவது எந்திரிக்க முடியுமா? என்ன கொடுமை. பேசாம சத்தம் இல்லாம தூங்கிடுவோம். அம்மா வேலையில நம்மள மறந்துடுவா. ஜபா நீ எதுவுமே அன்பா சொன்னா கேட்க போறது கிடையாது. மணி எத்தனை தெரியுமா? 5 நிமிஷம் சொல்லி 1 மணி நேரம் தூங்கிருக்கா. என்னம்மா நீ காலையிலே காமெடி பண்ற? யாராவது டைம் பார்த்துட்டே தூங்க முடியுமா? 5 மணியா 6 மணியா எனக்கு என்னமா தெரியும்? ஏன் ஜபா தினமும் காலையில ஜெபம் பண்றது கூட உன்னை ஒருத்தர் எழுப்பணுமா? நீயா அதை கூட செய்ய மாட்டியா? எம்மா கோவப்படாத, செய்யறேன். ஆனா காலையில முடியாது. 5 மணிக்கெல்லாம் எழுப்பாத. கொஞ்சம் மெதுவா 6 மணி 7 மணி அப்படி செய்யறமா? இரு தரம் எடுத்துட்டு வந்து 4 சாச்சி ஆத்துறேன். அப்ப நீ எந்திரிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றேன்னு பாப்போம். ஐயோ அம்மா டென்ஷன் ஆயிட்டாலே. வேண்டாம்மா நான் இப்போ ஜோம் பண்ணுறேன். எந்திரிச்சிட்றேன். சரிம்மா எந்திரிச்சு ஜோம் பண்ணு. ஜோம் பண்ணிட்டு வா, காஃபி போட்டு வைக்கிறேன். தூங்க விடாம காஃபி யாரு கேட்டா இவங்க கிட்ட காஃபி? ஹாய் ஜெபா, குட் மார்னிங். ஐயோ இங்க பஞ்சாயத்து நடந்தா இவ கரெக்டா வந்துடுறாளே, எப்படின்னு தெரியலையே. வா மினி வா குட் மார்னிங். என்ன ஜெபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வழக்கம் போல திட்டு வாங்கிட்டு இருக்கேன் மினி. என்னாச்சு ஜெபா? எங்க அம்மா காலையில 5 மணிக்கே எழுப்பி ஜோம் பண்ணுன்னு சொல்றாங்க மினி. என்னால எந்திரிக்க முடியலையா, அதனால கொஞ்சம் திட்டு வாங்கினேன். ஏன் ஜெபா சீக்கிரமா எந்திரிக்கலாமே? 4 நாள் சீக்கிரமா எழும்பிடுவேன் தெரியுமா? என்னால முடியலையே மினி. நீ காலையில எழும்புறத பழக்கப்படுத்திக்க ஜெபா. பழக்கப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோயேன், அது நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும். நம்மளே தன்னால எந்திரிச்சிடலாம். யாரும் நம்மளே எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. சொல்ல நல்லா தான் இருக்கும், செஞ்சாதானே தெரியும் கஷ்டம். ஏன் ஜெபா காலையில் எழும்பி ஜெபம் பண்ணணுங்கிற ஆர்வம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்மளே எந்திரிச்சிருவோம். ஏமினி காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பண்ற ஜெபத்தை ஏசப்பா கேட்க மாட்டாங்களா? அப்படி இல்லை ஜெபா, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது அந்த முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுக்காக தான். அதுக்காக 5 மணிக்கேவா எந்திரிக்கணும்? என்ன ஜெபா இப்படி சொல்ற? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு பைபிள் சொல்லுது. நம்ம காலையில் ஆண்டவரை தேடணும்னா அவரை கண்டிப்பாக கண்டடையலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். சீக்கிரமாக எழும்பி ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு நம்ம அந்த நாள் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோயேன், அந்த நாள் முழுசுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஜெபா. சரி மினி, அப்போ இனிமேல் நானும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஜோம் பண்ணி ஏசப்பாவை தேடுறேன். ஏசப்பா என் கூட பேசுவாங்க தானே? நீ காலையில் எழும்பி ஜோம் பண்ணி பாரு, கட்டாயம் ஏசப்பா உன் கூட பேசுவாங்க. என்ன குட்டீஸ், பைபிள் ரீட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பைபிள் ரீட் பண்ணலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்ன குட்டீஸ், ஏசப்பா உங்க கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. நம்ம அதிகாலையில் ஜெபிச்சோன்னா ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கும் வேறொரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.